குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மசூட்டிக்ஸில் ஃபார்முலேஷனில் டேப்லெட். சரிங்களா? இந்த கிளாஸில் நம்ம இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டில் எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு புக் எடுத்து நீங்கள் படிக்கும்போது டேட்டாஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணால் போதும். அதாவது நம்ம பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறது, அடுத்தது வந்து நேம்ஸு, ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டா போதும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் கவனிக்கும் போதே மேக்ஸிமம் கவர் ஆகி வந்துடும். ஸோ நீட் டு வரி, ஜஸ்ட்டு கவனிங்க. ஷார்ட் அண்ட் குயிக்காக நம்ம வந்து பார்த்துடலாம் டேப்லெட்ஸை. ஓகேங்களா? வித்தவுட் லீவிங் எனி பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். எந்த பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகாது. எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். Objective: to provide the comprehensive exam focused master class for the pharmaceutical dosage form tablet. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆப்ஜெக்டிவ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதில் சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். ரைட், இதில் வந்து டேப்லெட் இருக்குது, அடுத்தது வந்து கிரானுலேஷன், அடிட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி, அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், டேப்லெட் ஃபார்முலேஷனில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, ஓகேங்களா, என்னென்ன எவால்வேஷன், ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ், இந்த மாதிரி என்னென்ன க்ரிட்டீரியாஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம், அது எல்லாமே வரும். கிரானுலேஷன் என்ன, ஸ்டீவ் நம்பர், அந்த மாதிரி என்ன பர்பஸ்க்காக கிரானுலேஷன் பண்ணுறோம், ஓகேங்களா, இது எல்லாமே வரும். அடிட்டிவ்ஸில் வந்து நமக்கு மெனி டைப் ஆஃப் அடிட்டிவ்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியும். கலரிங் ஏஜென்ட், ஓகேங்களா, டிஸ்இன்டெக்ரண்ட், பைண்டர், இந்த மாதிரி நிறைய சூப்பர் டிஸ்இன்டெக்ரண்ட், அந்த மாதிரி நிறைய அடிட்டிவ்ஸ் எக்ஸிபியன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு டேப்லெட் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதையும் கிளாரிட்டியாக பார்த்துருவோம். அடுத்தது டிசொல்யூஷன் டெஸ்ட், டிஸ்இன்டெக்ரேஷன் டெஸ்ட், இது ரெண்டுமே வந்து ஃபார்மகோபியாவில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா டு பி செக்டு ஃபார் தி டேப்லெட். ஓகேங்களா? குவாலிட்டி கண்ட்ரோலில், குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோலில் இது வந்து பார்ப்பாங்க. இப்போது இது வந்துட்டு நமக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ டேப்லெட் மேனுஃபேக்சரிங்னா ஜென்ரலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா டைரக்ட் கம்ப்ரெஷன் மெத்தடு, இல்லைனா வெட் கிரானுலேஷன், ட்ரை கிரானுலேஷன், 3 டைப்பில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா? ட்ரை கிரானுலேஷனுக்கு இன்னொரு மெத்தடுக்கு பேர் என்னங்க, இன்னொரு நேம் என்னங்க, சினானிம்ஸ் டபுள் கம்ப்ரெஷன். ஓகேங்களா? இது ட்ரை கிரானுலேஷன். இதில் பாருங்கள், டைரக்ட் கம்ப்ரெஷன், அதில் வந்து நம்ம பார்க்கும்போது மெயின்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து வேயிங் பண்ணுவோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், எக்ஸிபியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வே பண்ண பிறகு என்ன பண்ணுவோம், அதை நம்ம வந்து ஷிஃப்டிங் பண்ணுவோம், அதாவது சீவிங் பண்ணுவோம். சீவ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம 20 to 25 சீவ் நம்பரில் வந்து சீவ் பண்ணுவோம். ஓகேங்களா? சீவ் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், பார்ட்டிகல் சைஸ் கம்மியாகும். இப்போது சீவ் நம்பர் 20 to 25 இதில் பண்ணுறோம். அதுக்கு பிறகு அந்த சீவ் பண்ண மெட்டீரியல்ஸை வந்து ப்ராப்பராக மிக்சிங் பண்ணுறோம். ஓகேங்களா? மிக்சர் இருக்குது இல்லைங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் ஆப்ரேஷனில் படித்தோம், என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்போது அந்த மிக்சர்ஸில் வந்து நம்ம போட்டு அந்த மெஷினில் போட்டு நம்ம வந்து மிக்சிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு இதை அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் கம்ப்ரெஷன் ஏரியாவில் போயிட்டு டேப்லெட் கம்ப்ரெஷன் ஆகுது. இதுதான் இந்த ப்ராசஸ். வெட் கிரானுலேஷன் பண்ண பாருங்கள். இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம பைண்டர் ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், வேயிங் ப்ராடக்ட்டு, அதாவது மெட்டீரியல்ஸ், ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட், எக்ஸிபியன்ஸ், இதெல்லாம் வந்து வே பண்ணுறோம். அடுத்தது ட்ரை மிக்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம், ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எகெயின் என்ன பண்ணுறோங்க, இல்லை பைண்டர் ஆட் பண்ணுறோம். பைண்டர் வந்து ஆட் பண்ணுறோம். ட்ரககாந்த, அக்கேஷியா, ஸ்டார்ச் கூட ஒரு பைண்டர் தான். இந்த மாதிரி பைண்டர்ஸ் வந்து இதில் நம்ம ஆட். ஓகேங்களா? அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து வெட் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். அது என்னென்னா 6 to 12 இந்த ஸ்க்ரீன் நம்பரில் நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கிரானுல்ஸ் பார்ட்டிகல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஏன்னா சீவ் நம்பர் சின்னதாக இருக்குது. 6 to 12 ஃபார் தி வெட் கிரானுலேஷன். இதை பண்ணிவிட்டு நான் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம், ட்ரை பண்ணுறோம். நாட் எக்ஸீடிங் 60 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? பிலோ 60 டிகிரி செல்சியஸில் வச்சு பண்ணுறோம். சம் புக்கில் 55 கொடுத்துருக்காங்க, நீங்கள் 60 அதை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஆப்ஷனில் வந்து 55 இருக்குது, 60 இருக்குது, ரெண்டு இருக்குன்னா எதை சூஸ் பண்ணாலும் நமக்கு மார்க் வந்துடும். ஏன்னா வந்து புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. பிலோ 60 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ட்ரை பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க, ட்ரை ஸ்க்ரீனிங். இந்த இடத்துல ட்ரை ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீவ் நம்பர் வந்து 250 சீவ் நம்பர். ஓகேங்களா? சீவ் நம்பர் 250. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, ஃபர்தர் ஸ்லைட்ஸில் வரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், மிக்ஸ் வித் லூப்ரிகன் கூட மிக்ஸ் பண்ணுறோம் கம்ப்ரெஷனுக்கு. சரிங்களா? ரைட்.
இதில் பாருங்கள் ட்ரை கிரானுலேஷன். ட்ரை கிரானுலேஷன்னா நம்ம பைண்டர் ஆட் பண்ணணும். பைண்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே பைண்டர் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம், ப்ராடக்டை வே பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஸ்லக்கிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ரோலர் இருக்கு இல்லைங்களா, ரோலருக்குள்ளார நம்ம ப்ராடக்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு மைல்டு கம்ப்ரெஷன், ஒரு ஷீட் மாதிரி கம்ப்ரெஸ் ஆகிட்டு வரும். அது வந்து ஸ்லக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளேஸு, இந்த ஆக்டிவிட்டிக்கு பேர். இதோட எந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ரோலர் கம்பேக்ஷன் அப்படிங்கிற ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா திரும்பவும் சீவ் பண்ணும்போது 20 to 25 இந்த மாதிரி சிமிலர்லி இந்த மாதிரியே பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். 20 to 25 எடுத்துக்கிறோம். எடுத்த பிறகு என்ன ஆகுது பாருங்கள், மிக்ஸ் வித் லூப்ரிகன். எகெயின் லூப்ரிகனோட மிக்ஸ் பண்ணுறோம் கம்ப்ரெஷனுக்கு. இதுதான் இதில் உள்ள ப்ராசஸ்ஸு. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது டைரக்ட் கம்ப்ரெஷனுக்கும் வெட் கிரானுலேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, பைண்டர் இங்கே ஆட் பண்ணுறோம், இங்கே ஆட் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பைண்டர் கிடையாது. ட்ரை கிரானுலேஷனில் பைண்டர் கிடையாது, ஸ்லக்கிங் ப்ராசஸ் அதுக்கு பதிலாக இருக்குது. ஓகேங்களா. அப்போது இனிக்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் நோ பைண்டர் ஸ்லக்கிங், இதில் டைரக்ட் கம்ப்ரெஷனில். கிரானுலேஷனில் பைண்டர் ஆட் பண்ணுறோம், ட்ரை கிரானுலேஷனில் ஸ்லக்கிங் மட்டும் பண்ணுறோம் ஃபார் தி மேக்கிங் கிரானுல்ஸ். ரைட்டுங்களா. இது பண்ண பிறகு கம்ப்ரெஷன் போயிடுது ஃபைனல் ஸ்டேஜில். ஓகே, த மெமரைஸ் த சீவ் நம்பர் ஃபார் ஈச் மெத்தட். ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. 6 to 12 வந்து நமக்கு எங்கே இருக்குங்க, வெட் கிரானுலேஷனில் 6 to 12 பண்ணுறோம். எகெயின் வந்து ட்ரை பண்ண பிறகு இங்கே 250 சீவ் நம்பர்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து 20 to 25 சீவ் நம்பர் டைரக்ட் மெத்தடில், ட்ரை கிரானுலேஷன்லேயும் 20 to 25 நம்ம பண்ணுறோம். ஓகே, தென் பாருங்கள் ஆர்ட் ஆஃப் கோட்டிங். கோட்டிங் வந்து எப்படி நம்ம பண்ணுறோம், என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்னென்ன டெர்மினாலஜி, அதுதான் சொல்கிறாங்க இதில். சுகர் கோட்டிங் இருக்குது, ஃபிலிம் கோட்டிங் இருக்குது, என்ட்ரி கோட்டிங். ஓகேங்களா. சுகர் கோட்டிங் வந்து கன்வென்ஷனல் மல்டி ஸ்டெப் அப்ளிகேஷன் ஆஃப் தி சுக்ரோஸ் பேஸ்டு சொல்யூஷன். ஜென்ரலாக சொல்ல போனால் அதுதான் சுகர் இருக்கு இல்லைங்களா, அந்த சொல்யூஷனில் வந்து நம்ம மல்டிபிள் கோட்ஸ் கொடுக்குறோம். அதுதான் வந்து சுகர் கோட்டிங். இப்போ பர்டிகுலராக வந்து மாஸ்கிங் த டேஸ்ட். ஓகேங்களா, ஸ்டெபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும், பட் ஸ்பெஷலி ஃபார் மாஸ்கிங் த டேஸ்ட். ஃபிலிம் கோட்டிங் வந்து டு ப்ரிவெண்ட் த கண்டென்ட் ஆஃப் த டேப்லெட் ஃப்ரம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, ஒரு ஸ்டெபிலிட்டி பர்பஸ்க்காக நம்ம இதை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ டெபாசிஷன் ஆஃப் தின் யூனிஃபார்ம் பாலிமர். இது வந்து ஒரு பாலிமர் தான், HPMC தான் இது மெயினாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு மெல்லிசான பாலிமர். ஓகேங்களா, அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ட்ரி கோட்டிங். என்ட்ரி கோட்டிங் உங்களுக்கு தெரியும், தாலேட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகம் செல்லுலோஸ் அசிடேட் தாலேட். அது என்ன ஆகும்னா நமக்கு ஆசிட் பிஹெச்சில் வந்து டிசால்வ் ஆகாது, நமக்கு வந்து பேசிக் பிஹெச்சில் டிசால்வ் ஆகும். ஆசிட் பிஹெச் எங்கே இருக்குது, ஸ்டொமக்கில் இருக்குது. பேசிக் பிஹெச் இன்டெஸ்டைனில் இருக்குது. ஸோ ஆசிட் பிஹெச்சில் 2 ஹவர்ஸுக்கு டிசால்வ் ஆகாது, பேசிக் பிஹெச் போனவுடனே 60 மினிட்ஸ்க்குள்ளே டிசால்வ் ஆகிடும். இதுதான் இதோட பர்பஸ். ஆசிட் லைபிள் டேப்லெட்ஸ், அதாவது மெடிசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒப்பலக்ஸ் பாருங்கள். ஒப்பலக்ஸ் அப்படின்னா ஒரு டெர்மினாலஜி, ஸ்ப்ரேனா ஒரு டெர்மினாலஜி, ஒப்பாட்ரைனா ஒரு டெர்மினாலஜி. அதுக்கு என்னத்துக்கு நம்ம சொல்கிறோம்னா, ஒப்பலக்ஸ் அப்படிங்கிறது வந்து கலர் கான்சன்ட்ரேட் ஃபார் தி சுகர் கோட்டிங். சுகர் கோட்டிங்க்கு கலர் கான்சன்ட்ரேட் இருக்கு இல்லைங்களா, அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து ஒப்பலக்ஸ். அடுத்தது வந்து ஃபிலிம் கோட்டிங்கில் இருக்கக்கூடிய கலர் கான்சன்ட்ரேட்டுக்கு வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஓப்பா ஸ்ப்ரேன்னு சொல்கிறோம். அடுத்தது கம்ப்ளீட் ஃபிலிம் கோட்டிங் கான்சன்ட்ரேட். ஃபிலிம் கோட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கான்சன்ட்ரேட் ஒரு லிக்யூட் இருக்கு இல்லைங்களா, கம்ப்ளீட்டாக கலருக்கு மட்டும் இல்லை, ஃபிலிம் கோட்டிங்காகவே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 3 டெர்மினாலஜி: ஒப்பலக்ஸ், சுகர் கோட்டிங், ஸ்ப்ரே, ஃபிலிம் கோட்டிங், ட்ரை, கம்ப்ளீட் ஃபிலிம் கோட்டிங். அதுக்கு அடுத்தது பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது டேப்லெட்டில் வந்து நமக்கு டூரிங் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டேப்லெட் என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். கேப்பிங் பார்த்தோம்னா நமக்கு வந்து டாப் வந்து இதில் பாருங்கள் பார்ஷியல் ஆர் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் தி டாப் ஆர் பாட்டம். டாப்பில் இல்லைனா பாட்டம் வந்து என்ன ஆகும்னா லைட்டாக செப்பரேட் ஆகிருக்கும், இல்லைனா ஃபுல்லாக வந்துடும் இப்போ நைட்டு. அது வந்து என்ன சொல்கிறோம்னா கேப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். லேமினேஷன் செப்பரேஷன் ஆஃப் த டேப்லெட் இன்டு தி 2 or more ஹரிசாண்டல் லேயர். பாருங்க 2 இல்லைனா மோர் லேயர் இருக்கும், ரெண்டு இருக்கணும், 2க்கு மேற்பட்ட லேயர் இருந்துச்சுன்னா லேமினேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஃப்ளேக்கிங் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. கோட்டிங் ரிமூவ்ஸ் ஃப்ரம் தி கோர் இன் ஸ்ட்ரிங் லைக் ஃப்ளேக்ஸ். ஓகேங்களா, ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, கொடுக்குன்னு சொல்லுவாங்க, தூக்கி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளேக்ஸாக எடுத்துகிட்டு நிற்கிது. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க ஸ்ட்ரிங் லைக் ஃப்ளேக்ஸ்னு. கோட்டிங் ரிமூவ் ஃப்ரம் தி ஸ்ட்ரிங் லைக் ஃப்ளேக்ஸ், ஃப்ளேக்கிங் அப்படின்னா. அடுத்து பிக்கிங் பாருங்கள். பிக்கிங்னா மெட்டீரியல் அட்ஹர் டு தி பஞ்சஸ் ஃபேஸ். இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோம்னா, ஸ்டிக்கிங்னா சைட் ஆஃப் த வாலில் மெட்டீரியல் ஸ்டிக் ஆகிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டிக்கிங். பிக்கிங் அப்படின்னா நமக்கு இந்த டை இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு
பஞ்ச் பண்ணிட்டு போகும்போது அதில் டேப்லெட்டை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம்? லூப்ரிகண்ட் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? மெத்தில் ஸ்டீரேட் லூப்ரிகண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், கிராக்கிங் ஸ்பிளிட்டிங். ஃபில்ம் கிராக்ஸ் ஆன் தி க்ரௌன் ஒரு ஸ்பிளிட் அட் த எஜ். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்பிளிட்டிங் கிராக்கிங் ரெண்டுமே என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி கிராக் கம்ப்ளீட்டாக கிராக் ஆகும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக கிராக் ஆகும். இல்லை எட்ஜஸில் மட்டும் என்ன ஆகும்னா நமக்கு ஸ்பிளிட்டாக இருக்கும். வந்து கிராக்கிங் ஸ்பிளிட்டிங் சொல்லுவோம். பிளிஸ்டர் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பிக்சரில் பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு டெர்மினாலஜியில் கொடுக்குறாங்களா, லோக்கல் டிட்டாச்மெண்ட் ஆஃப் தி ஃபிலிம் ஃப்ரம் தி டேப்லெட் சர்ஃபேஸ். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்க, பிளிஸ்டரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிக்கிங் ஸ்டிக்கிங் ரெண்டும் கன்ஃபியூஷன் பண்ணுது இல்லைங்களா? கன்ஃபியூஷன் இந்த சென்ஸ் எப்படின்னா, இது வந்து எதுக்கு எதுங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த இது குழப்பம். ஃபில்லிங், பிரிட்ஜிங் இது ரெண்டுமே குழப்பம். இது நம்ம வந்து இந்த பிக்சரில் பார்க்கும்போது கூட நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் அந்த அளவுக்கு இருக்காது. நம்ம வேர்டிங்கில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபில்லிங் அப்படின்னா என்ன ஆகும்னா, கோட்டிங் ஃபில்ஸ் இன் தி அப்ஸ்கியூர்ஸ் த லாகோ. இந்த கோட்டிங் லிக்யூட் இருக்கு இல்லைங்களா, இந்த லெட்டர்ஸ்க்கு இடையில நம்ம வந்து கேப், இந்த லெட்டர்ஸ்குள்ளே ஒரு குழிந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, கேப், அதுக்குள்ளே போயிட்டு இது வந்து செட்டில் ஆகும். அந்த லோகோ வந்து இது வந்து நமக்கு சரியாக தெரியாதபடி ஆகும். அதுதான் வந்து ஃபில்லிங். இந்த பிரிட்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரில் தெளிவாக அவங்களால காட்ட முடியல. இது என்னென்னா, நமக்கு வந்து ஒரு ஷீட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த ஏ லெட்டரையும் பி லெட்டரையும் சி லெட்டரையும் இப்படி பிரிட்ஜி மாதிரி அப்படி அது மேலே ஹாலோவாக நமக்கு பண்ணும். அதுவும் வந்து மேலே செடிமெண்டேஷன் ஆகிறது தான். நாட் ஓன்லி ஃபில்லிங் திஸ், அந்த குழிந்த பகுதியை வந்து ஃபில் பண்ணுறது இல்லை, இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி அப்படி மேலே வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் பிரிட்ஜிங்னு சொல்கிறாங்க. பிரிட்ஜிங்னா ஒன்று இணைக்கிறது தானே பிரிட்ஜிங். அப்போ ஏ லெட்டர் பி லெட்டர் சி லெட்டருக்கு மேலே அப்படியே ஃபார்ம் ஆகும் டைரெக்டாக. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆரஞ்சு பீல் எஃபெக்ட் நமக்கு பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஆரஞ்சு பீல்னால் எப்படின்னா, ஆரஞ்சு ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்படி நமக்கு நல்லா பிக்சர் கொடுக்கும், அவங்க இந்த சென்டென்ஸ் தான் கொடுப்பாங்க. ரஃப் நான் கிளாசி சர்ஃபேஸ் ரிசம்பிளிங் தி ஆரஞ்சு பீல். ஓகேங்களா? இப்போ அந்த ஆரஞ்சு பீலுங்கிற வேர்டு வந்தால் கூட நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்போ அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். ரஃப் நான் கிளாசி சர்ஃபேஸ் ரிசம்பிளிங், ரஃப் நான் கிளாசி சர்ஃபேஸ் இருக்கிறது என்ன மாதிரி இதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நமக்கு ஆரஞ்சு பீல் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இல்லை பார்க்கலாம். ஸ்பெஷலி கோட்டிங்கில் வரக்கூடிய ப்ராப்ளம் ரஃப்னஸ் வரும். சாரி, ரஃப்னஸ் வருது பாருங்க. பிக்சர் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரைட்னஸ் வச்சு பாருங்கள், மொபைலில் நீங்கள் பார்த்தாலும் லேப்டாப்பில் பார்த்தாலும். இந்த இடத்துல ஒரு கிரிட்டினஸ் தெரியுது பாருங்கள், சின்ன 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 டாட்டா இருக்குது பாருங்கள். அதான் ரஃப்னஸ் அந்த கிரிட்டி. ஏன்னா இதை ரஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். சிப்பிங்னா டேப்லெட் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுறது, அதான் சிப்பிங்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், கிரேட்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் கேட்கக்கூடியது கிடையாது, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வல்கானிக் லைக் கிரேட்டர்ஸ் அப்பியர்ஸ் இன் தி சர்ஃபேஸ். இந்த மாதிரி ஒரு வல்கானிக் மாதிரி, அதாவது ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள், லாவாலாம் வரும் இல்லைங்களா, ஹில்ஸில் இருந்து மாதிரி உடஞ்சி வர மாதிரி இருக்குது பாருங்கள், அதான் கிரேட்டரிங் சொல்கிறாங்க. பெருசாக கேட்கறது இல்லை. ஃபிட்டிங் இது பார்த்துங்க, ஹோல்ஸ் வந்து இருக்கும் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டிஃபெக்ட். அடுத்து பாருங்க, கிரேட் டு பிளாக் மார்க் ஆன் தி லைட் கலர்டு டேப்லெட். இது வந்து ஸ்கஃபிங்கிறாங்க. இதுவும் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இல்லை. ஓகேங்களா? மோட்லிங் கேட்பாங்க. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கலர் வந்து மோட்லிங். ரிப்பீட்டட்லி ஆஸ்க்டு, எனி டைம் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில், ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில். ரைட். அடுத்தது ஹேசிங். ஹேசிங்னா டல் அப்பியரன்ஸ். ஓகேங்களா? அது வந்து லேசிங். கோட்டிங் பிகம் டல் இமீடியட்லி ஆஃப்டர் ட்ரையிங். இது ரொம்ப பார்த்துக்கணும். ப்ளூமிங் அப்படின்னா கோட்டிங் பிகம் டல் இமீடியட்லி ஆஃப்டர் ப்ரொலாங்டு ஸ்டோரேஜ். நாள் ஸ்டோர் பண்ண பிறகு டல் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு ப்ளூமிங். கோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறோம், நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி தானே நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம், டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுவோம். இப்போ ட்ரையிங் டைம்லேயே அந்த டல் இதாக தெரிஞ்சிச்சுன்னா தட் இஸ் ஹேசிங். ரைட்டுங்களா? ப்ளஷிங்னு இருக்கு பாருங்க. அடுத்தது the haziness or white specks in the flame. ஓகேங்களா? அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டல் கலரு வித் ஒயிட் பேட்சஸ் மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. அதுதான் வந்து ப்ளஷிங் சொல்கிறாங்க. இது அதிகமாக கேட்க மாட்டாங்க. இதில் அதிகமாக கேட்காததுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷிங்கு, ஸ்கஃபிங், இந்த கேட்டரிங் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மற்றதெல்லாம் கேட்கறது சான்ஸ் ரஃபிங், சிப்பிங், ஃபிட்டிங், மோட்லிங், ஹேசிங், ப்ளூமிங். கலர் வேரியேஷன் நார்மலாக நம்ம சொல்லிடலாம். டிஃப்ரெண்ட் கலர் அன்இவன் கோட்டிங் லிக்யூட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறதுனால, இல்லைன்னா கோட்டிங் பண்ண ப்ராப்பராக ரொட்டேஷன் ஆகாததுனால ஸ்லோ ரொட்டேஷனாக கூட இருக்கலாம். அப்போ சில ஏரியாவில் வந்து அதிகமாக ஸ்ப்ரே ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கலர் டிஃப்ரென்ஸ். ட்வின்னிங்னா நமக்கு ரெண்டு இது வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறது தான் ட்வின்னிங். இந்த ட்வின்னிங்க்கும் பிரிட்ஜிங்க்கும் நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணிப்போம். பிரிட்ஜிங்னு நம்ம ஒன்று பார்த்தோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி ரிலேட்டட் டு தி ஜாயினிங் தி டூ லெட்டர்ஸ் பை தி ஃபிலிம். அதுதான் பிரிட்ஜிங் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ட்வின்னிங்கிறது ரெண்டு டேப்லெட்டை ட்வின்னிங்காக ஒட்டிகிட்டு இருக்கு. சரிங்களா, இதில் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அப்புறம் ஹேசிங், ப்ளூமிங் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேம் இது கொடுக்குற மாதிரி டெர்மினாலஜியாக இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது ஹேசிங் இமீடியட்லி டல் கலரு, இது ஆஃப்டர் ஸ்டோரேஜ் லாங் டைம் டல் கலர். பார்த்துக்கோங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் வெர்சஸ் நான் அஃபிஷியல், அஃபிஷியல். ஓகேங்களா. இதில் வந்து அஃபிஷியல்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வெயிட் வேரியேஷன், கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி, டிசொல்யூஷன், டிஸ்இன்டகிரேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு என்னதுங்க, அஃபிஷியலாக பார்மகோபியாவில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டெஸ்ட் ஃபார் தி டேப்லெட்ஸ். நான் அஃபிஷியல்னா ஹார்ட்னஸ், ட்ரையபிலிட்டி. இதெல்லாம் வந்து டூரிங் ஸ்டோரேஜ் எப்படி நமக்கு வந்து பேக்கிங்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டைமில் வந்து டேப்லெட் வந்து ஷாக்ஸ் அப்சார்வ் பண்ணணும், நமக்கு உடையாமல் இருக்கணும் இல்லையா, நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இதெல்லாம். இது அன்அஃபிஷியல், இட் இஸ் நாட் மென்ஷன் இன் தி ஃபார்மகோபியா. ஆர்கனோலெப்டிக் கேரக்டர் லைக் சைஸ், ஷேப்பு, திக்னஸ் டேப்லெட் இது எல்லாமே நமக்கு எதில் வருதுன்னு நமக்கு நான் அஃபிஷியல். நான் அஃபிஷியலாக இருந்தால் கூட நமக்கு நம்ம வந்து இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஓகேங்களா. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ லிமிட்ஸ் வந்து அலவுடு, ஹார்ட்னஸ் அலவுடு, வந்து 4 kg வந்து ஹார்ட்னஸ்ஸு. ஓகேங்களா. ஃப்ரையபிலிட்டி வந்து 5% ஐ திங்க். ஓகேங்களா. 5% இல்லைன்னா 1% நினைக்கிறேன். ரெண்டில் ஒரு நம்ம ஃபர்தர் ஸ்லைடில் பார்ப்போம். அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதையும் நம்ம இது பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், வெயிட் வேரியேஷன், கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி, டிசொல்யூஷன், டிஸ்இன்டகிரேஷன் இது எல்லாமே அஃபிஷியல். ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வெயிட் வேரியேஷன். அப்புறம் இந்தியன் ஃபார்மகோபியா, யூஎஸ்பி ரெண்டுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கு. இதில் நமக்கு வந்து 85 mg கீழே இருக்க டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் வெயிட் வேரியேஷன் இருக்கலாம். வெயிட் வேரியேஷன் ஓகேங்களா. டாலரன்ஸ் லெவல் வந்து நமக்கு 10%. அடுத்து 85 to 250 mg வந்து 7.5% டாலரன்ஸ் வந்து அலவுடு. ஓகேங்களா. எபோவ் 250 கிராம் ஒரு டேப்லெட் இருக்குன்னா நமக்கு 5% மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அதுதான் நமக்கு அலோவபிள் குவான்டிட்டி. ஓகேங்களா. இது பாருங்கள், வெயிட் வேரியேஷன் டாலரன்ஸ் வந்து யூஎஸ்பி பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இவங்களோட லிமிட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 130க்கு மேலே இருந்த 130க்குள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு 10% அலவுடு. 30 to 324 வந்து பார்த்தீங்கன்னா 7.5% அலவுடு. 324க்கு மேலே போச்சுன்னா 5% அலவுட். ஓகேங்களா. ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆகிடும். இல்லை சிம்பிளான விஷயம் தான். அடுத்து டிஸ்இன்டகிரேஷன். டிஸ்இன்டகிரேஷன் வந்து நமக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஒன்று வந்து மெயின்டைனிங் த டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா. ஸ்பீடு வந்து 28 to 32 சைக்கிள்ஸ் பர் மினிட்டு. ஓகேங்களா. டிஸ்இன்டகிரேஷன் ஸ்பீடு, எக்யூப்மெண்ட் ஸ்பீடு. அடுத்தது வந்து டியூப்ஸ் வந்து என்ன இன்ச்சஸ் இருக்குன்னா 3 inches லென்த் வந்து இருக்கும். அதுதான் இதில் விஷயம். த டைம் it takes for tablet to break up into the smaller particle under the specific condition. ஓகேங்களா. பாடியோட டெம்பரேச்சர் வந்து சிமில்டேனியஸாக, அதாவது சேமாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பிரேக் டவுன் ஆகணும் டேப்லெட், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ். அதை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் ஆக தேவையில்ல, அது டிசொல்யூஷன் டெஸ்ட்டுக்கு போயிடும். இது வந்து ஜஸ்ட் பிரேக்கிங் டவுன் தி டேப்லெட் எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா. இதோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு அன்கோட்டட் டேப்லெட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 15 minutesங்க. நார்மல் கம்ப்ரஸ் டேப்லெட் அன்கோட்டட் 15 minutes. ஃபிலிம் கோட்டடாக இருந்தால் 30 minutes. சுகர் கோட்டட் வந்து 60 minutes. டிஸ்பர்சபிள் எஃபர்வசன்ட் டேப்லெட் லெஸ் தென் 3 minutes. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஃபர்வசன்ட், டிஸ்பர்சபிள் லெஸ் தென் 3 minutes. சாலிபிள் டேப்லெட் வந்து 5 minutes. ஓகேங்களா. எட்ரிக் கோட்டட் டேப்லெட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரெசிஸ்ட் ஆசிட் ஃபார் தி 2 hours. 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஆசிட் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா.
டிஸ்இன்டகிரேட் இன் தி பஃபர் சொல்யூஷன் வித்தின் 60 மினிட்ஸ். இதுதான் இதோட கிரிட்டீரியா ஃபார் தி என்ட்ரி கோட்டட் டேப்லெட். இதனால் பார்த்துக்கோங்க. 2 hours ஆசிட் சொல்யூஷனில் வந்து 0.1 m% அந்த கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடியதில் 2 hours வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், டிசால்வ் ஆகக்கூடாது. அதுக்கு பிறகு நம்ம 6.8 7.4 பஃபரில் வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்னா 60 மினிட்ல டிசால்வ் ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இந்த டேட்டாஸ்லாம் நம்ம ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு மெமரி பண்ண வேண்டாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம 2 டைம் 3 டைம்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், டெஸ்ட் எழுதுங்க, திரும்ப இதை பார்க்கும்போது உங்கள் மெமரி ஆகிடும். நார்மலான டேட்டா தான் இது. ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வரும். அடுத்து பாருங்கள், இந்த யூஎஸ்பியில் டிசொல்யூஷன் டெஸ்ட். ஓகேங்களா, டிசொல்யூஷன் டெஸ்ட்டில் வந்து இதில் வந்து சம் டைப் ஆஃப் ஒரு அரௌண்ட் 7 டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிப்ரோகேட்டிங்கு, அப்புறம் பேடல் டைப்பு. ஓகேங்களா, இன்னும் ஒன்று வந்து எதுன்னா ஓகே, இந்த கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட் இருக்கும். ரெசிப்ரோகேட்டிங்கில் தான் கண்ட்ரோல் ரிலீஸ் பண்ணலாம். ரெசிப்ரோகேட்டிங் சிலிண்டர் டைப் இருக்குது, ரெசிப்ரோகேட்டிங் டிஸ்க் டைப் இருக்குது. இது வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபையாக இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரியில் இருக்கும். அது ரெசிப்ரோகேட்டிங்கிற வேர்டு வந்துச்சுனாலே அது என்னதுங்க, நமக்கு கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட்டு டிஸ்சொல்யூஷன் டெஸ்ட் பண்ணக்கூடிய அப்பாரட்டஸ், ஸ்பெசிஃபிக் அப்பாரட்டஸ் அதுக்கு. அப்புறம் பாருங்கள், பேடல் ஓவர் டிஸ்க்கு, ரொட்டேட்டிங் சிலிண்டர், இது ரெண்டையும் ஞாபகத்தில் வச்சுங்க. பேடல் ஓவர் டிஸ்க், ரொட்டேட்டிங் சிலிண்டர் ரெண்டுமே டிரான்ஸ்டெர்மல் பேட்சஸ். டிரான்ஸ்டெர்மல் பேட்சஸ்னால் பேடல் ஓவர் டிஸ்க்கு, ரொட்டேட்டிங் சிலிண்டர், இது ரெண்டும் வந்து நமக்கு செக்கிங் டிசொல்யூஷன் டைம் ஃபார்ம் டிரான்ஸ்டெர்மல் பேட்சஸ். அடுத்தது பாருங்கள், ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் டேப்லெட்டு, சஸ்பென்ஷன், இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா நம்ம குயிக்காக டிசால்வ் ஆகக்கூடியது இல்லைங்களா. இதை வந்து நம்ம பேடல் அப்பாரட்டஸில் நம்ம பார்த்துறோம். ஓகேங்களா, பேடல் அப்பாரட்டஸில் டிசொல்யூஷன் பார்த்துடுறோம். ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் டேப்லெட்டு, இப்போ பக்கல் டேப்லெட் இருக்குது, சப்லிங்குவல் டேப்லெட் இருக்குது, சரிங்களா. இந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம எதில் பார்க்குறோம், பேடல் சஸ்பென்ஷன், பேடல் அப்பாரட்டஸில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு தனியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது கன்வென்ஷனல் டேப்லெட், நார்மல் ரெகுலர் டேப்லெட்ஸ்க்கு வந்து நம்ம எதில் பார்க்குறோம்னா ரொட்டேட்டிங் பேஸ்கெட்டில் பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டியாக உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வரிசையாக இப்படி படிக்கிறத விட நீங்கள் எதுக்கு எதுன்னு சொல்லி கிராஸ் லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடும். பாருங்கள், பேடல் ஓவர் டிஸ்க், ரொட்டேட்டிங் சிலிண்டர்னா நம்ம டிரான்ஸ்டெர்மல். ஓகேங்களா, ரெசிப்ரோகேட்டிங் டிஸ்க், ரெசிப்ரோகேட்டிங் சிலிண்டர்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் ரிலீஸ் டேப்லெட். ஓகேங்களா, அடுத்தது வந்து நமக்கு ஓரலி டிஸ்இன்டகிரேட்டிங் குயிக்காக டிசால்வ் ஆகக்கூடிய டேப்லெட்ஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு பேடல் அப்பாரட்டஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ரொட்டேட்டிங் பேஸ்கெட்டில் நார்மல் டேப்லெட்ஸ் பண்ணுறோம். இவ்வளவும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இல்லை இந்த ஸ்பீடு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு ஈஸி தான். இந்த ரெசிப்ரோகேட்டிங் வந்து 30 அந்த ஆவரேஜாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ரெசிப்ரோகேட்டிங் சிலிண்டருக்கு வந்து இங்கே பாருங்கள் 6 to 35, இங்கே 13 இருக்குது பாருங்கள். அடுத்தது பேடல் அப்படின்னு வருது பாருங்கள், அந்த அதில் எல்லாமே வந்து 25 to 50 வரும். இதுவும் 25 to 50, இதுவும் 25 to 50 தான் பேடல். இதில் நமக்கு பேலன்ஸ் எதுவுமே இல்லை, இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 50 to 120 RPM வந்து நமக்கு ரொட்டேட்டிங் பேஸ்கெட், இது வந்து பாதி கன்வென்ஷன் டேப்லெட்டு. 6 to 35 இதுதான் நம்ம இது கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டோமே. ரெசிப்ரோகேட்டிங் டிஸ்க்கு, இது ரெசிப்ரோகேட்டிங் சிலிண்டர், அவ்வளோதான். சரிங்களா, RPM வந்து டெஃபினட்டாக கேட்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த ஓரலி டிஸ்இன்டகிரேட் டேப்லெட் எதை வச்சு யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் ரிலீஸ் எதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா, இந்த மாதிரி டிரான்ஸ்டெர்மல் பேட்சஸ் எதில் டெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் நமக்கு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை மெமரி பண்ண வேண்டிய டேட்டா தான். ஓகேங்களா, மெமரி பண்ணிக்க வேண்டியதான். திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு ஞாபகத்தில் வந்துடும். இப்போ மெஷ் ஸ்க்ரீன் பார்த்தோன்னா டிஸ்இன்டகிரேஷனுக்கு 10, ஓகேங்களா, மெஷ் நம்பர் 10, டிசொல்யூஷனுக்கு வந்து 40. டெம்பரேச்சர் நமக்கு 37 ± 2, இங்கே 37 ± 0.5, இது டிசொல்யூஷனுக்கு. கொஞ்சம் டெம்பரேச்சர் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணணும் இதில். ஓகேங்களா, டேப்லெட் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 2.5 சென்டிமீட்டர், இது வந்து 2.3 to 2.7 சென்டிமீட்டர். இதுதான் இல்லை உள்ள டேட்டாஸ். ஃபிசிக்கல் ஃபார்ட்டிடியூட், ஃப்ரையபிலிட்டி, ஹார்ட்னஸ். ஒன்றும் இல்லைங்க, அது ஃப்ரையபிலிட்டி, ஹார்ட்னஸ். ஓகேங்களா, இது ரெண்டையும் நம்ம செக் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னு சொல்லி போட்டிருக்காங்க. சிம்பிள் தான். ஹார்ட்னஸ் வந்து 2 லைனில் தான். மெஷரிங் த க்ரஷிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த டேப்லெட், எ ஸ்டாண்டர்ட் மினிமம் ஹார்ட்னஸ் 4 kg/cm. ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு ஒரு ஃபைசர் ஹார்ட்னஸ் டெஸ்டர் தான் இதுக்கு பேர். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டேப்லெட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு ஹைட்ராலிக் ப்ரெஷர் மாதிரி ப்ரெஷர் க்ரியேட் ஆகும்.
அது கேஜி பை சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு யூனிட்டில் வந்து நமக்கு ரெக்கார்ட் ஆகும். 4 கேஜி மினிமம் இருக்கணும். 4 கேஜிக்கு மேலே இருந்தால் ஓகே. நமக்கு வந்து டேப்லெட் வந்து டக்குன்னு உடையாது. நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, பேக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு இந்த இந்த கெப்பாசிட்டி வந்து எனஃப் ஹார்ட்னஸ். ஃப்ரைபிலிட்டி பாருங்கள். ஃப்ரைபிலிட்டி வந்து இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அமைப்பு. இதில் நம்ம வந்து டேப்லெட்டை போட்டுருவோம். அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி சர்க்குலேட் ஆகி டேப்லெட் சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும். அப்போ இது வந்து ஃப்ரைபிலிட்டி எந்த அளவுக்கு வந்து கார்னர்ஸ்லாம் உடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் மோர் தென் 1%. மேக்ஸிமம் வெயிட் லாஸ் வந்து எவ்வளோங்க இருக்கணும்? 1% மேலே உடையக்கூடாது. திக்னஸ் வந்து 5% இஸ் அலவுடு வேரியேஷன். ஓகேங்களா? +or-5% வந்து திக்னஸ் வேரியேஷன் இஸ் அலவுடு. ரைட். ஓகேங்களா? அடுத்து கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி. அதில் பார்த்தோம்னா நமக்கு இதில் ரேஞ்ச் 10 டேப்லெட் எடுத்துக்கிறோம்னா 85 to 115 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். 20 டேப்லெட் எடுத்துட்டோம்னா 75 to 125 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். இது வந்து நமக்கு கண்டென்ட் யூனிஃபார்மிட்டி, அதாவது டோட்டல் வெயிட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? அது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். இண்டிவிஜுவல் டேப்லெட்ஸோட வெயிட் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? 2 டைப் இருக்குது இதில். ஒன்று வந்து 10 டேப்லெட், இன்னொன்று 20 டேப்லெட் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம். 10 டேப்லெட்டில் உள்ளது 85 to 115. 20 டேப்லெட் வந்து 75 to 125. அடுத்தது கிரானுல்ஸ் பார்ட்டிகல் சைஸ். இது பாருங்கள் 0.2 to 4. இது வந்து நார்மலாக கிரானுல் சைஸ் வந்து டிசொல்யூஷன் டைமில், டிசன்டரேஷன் டைமில் நமக்கு பார்க்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து சூப்பர் டிசன்டகிரண்ட் ஸ்வெல்லிங் எப்படி இருக்கும்னா, சூப்பர் டிசன்டகிரண்ட் நம்ம பின்னாடி இதில் வந்து எக்ஸிபியன்ஸில் படிப்போம். அது வந்துட்டு 30 செகண்ட்ஸில் வந்து 10 டைம் பிக்கராக வந்து டேப்லெட் வந்து ஸ்வெல் ஆகும். அதாவது வாட்டரை உள்ள எடுத்துகிட்டு டிசன்டரேட் ஆகும் குயிக்காக. அதுதான் சூப்பர் டிசன்டகிரண்ட். அது வந்துட்டு நமக்கு 30 செகண்ட்ஸ்லேயே நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது ஒரு எக்ஸப்ஷன் கேஸ். ஓகேங்களா? நம்ம அப்படி ஆட் பண்ணோம்னா, சூப்பர் டிசன்டகிரண்ட் ஆட் பண்ணோம்னா அப்படி நடக்கும். ரைட். ஓகே. Do not confuse the number. Friability 100 revolution 4 minutes 25 rpm. இதை நம்ம பார்க்கணும் மெயினாக. இதில் பாருங்கள், ஸ்பீடு வந்து நமக்கு 25 rpmல ஒரு பர் மினிட்டுக்கு சுற்றும். நம்ம 4 மினிட் சுற்ற விடுவோம் உள்ள டேப்லெட்டை வச்சுட்டு. 100 ரெவல்யூஷன் வந்துடும் இல்லைங்களா? 4 மினிட் 4 × 25னா 100 வந்துடும். 100 வரும். வந்தவுடனே நமக்கு வந்து ட்ராப்பிங் இன்ச்சு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம்னா, இங்கேருந்து 6 feet வரைக்கும் நம்ம டேப்லெட் போய் கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ராப் ஹைட். ஓகேங்களா? மேக்ஸிமம் வெயிட் லாஸ் வந்து 1%. அதுக்கு மேலே வந்து டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. அடுத்தது பாருங்கள், இதில் வந்து நம்ம இன்சைட் தி ஃபார்முலா எக்ஸிபியன்ட் ஸ்வீட்னஸ். ஓகே, இதில் நமக்கு என்னென்ன எக்ஸிபியன்ஸ் நார்மலாக இருக்கும்? நமக்கு வந்து டைல்யூவன்ட் இருக்கும் இல்லைங்களா? மெயினாக ஒரு டைல்யூவன்ட் இருக்கும். இப்போ 500 mg ஒரு டேப்லெட்னா நம்ம அப்படியே 500 mg ஆஸ்பிரின் அசிடைல் சாலிசிலேட் வச்சு நம்ம பஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பல்க்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு பல்க்கு கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு டைல்யூவன்ட் ஆட் பண்ணணும் இல்லைங்களா? அடுத்தது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை ஸ்மூத் ஆக்கிறதுக்கு நம்ம லூப்ரிகன்ட் ஆட் பண்ணணும், கிளைடன்ட் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ எஃப்ரோசன் டேப்லெட்னா அது டிசால்வ் ஆகிறதுக்கு குயிக்காக எஃபர்வசன்ட் ஆகிறதுக்கு சோடியம் பைகார்பனேட் ஆட் பண்ணணும், சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நமக்கு எக்ஸிபியன்ஸாக வருது. ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் வந்து அசிட்டில்சாலிசிலிக் ஆசிட். இதில் வந்து நமக்கு 4 கிராம் வந்துடுது நமக்கு டோட்டலாக. அதில் 500 mg தான் அசிட்டில்சாலிசிலிக் ஆசிட். மீதி பாருங்கள் எல்லாமே நமக்கு 348 வந்து சிட்ரிக் ஆசிட். இதெல்லாம் மெமரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு அனலைசிக்காக டேட்டா எப்படி இருக்குன்றதுக்காக பார்த்துக்கோங்க. சோடியம் பைகார்பனேட் 400 கிராம். இதெல்லாம் வந்து இதை ஆட் பண்ணி பண்ணும்போது 4 கிராம் வருது. நோ நீட் டு மெமரைஸ் திஸ். சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸிபியன்னா என்ன அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்ட்ரோடக்ஷன். எக்ஸிபியன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி ஸ்பெசிஃபிக் கான்சன்ட்ரேஷன் ரேஞ்ச் டு பி எஃபெக்டிவ். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணணும். ஸ்டார்ச் வந்து கிளைடண்டாக யூஸ் பண்ணும்போது 5 to 10%. கொலாய்டல் ஸ்லிக்கா வந்து நமக்கு இதுக்கு பேர் வந்து ஏரோசில்னு இன்னொரு நேம் இருக்குது. கொலாய்டல் ஸ்லிக்கா. ரைட்டுங்களா? இது வந்து 0.25 to 3% யூஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 3% கொலாய்டல் ஸ்லிக்கா. என்னவா யூஸ் பண்ணுறாங்க? கிளைடண்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 5 to 10% வந்து ஸ்டார்ச்சு, கிளைடண்டாக யூஸ் பண்ணுறோம். கிளைடண்டு அப்புறம் வந்து லூப்ரிகண்ட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்னு பார்த்தோன்னா, கிளைடண்ட் வந்து கிரானுல்ஸ் வந்து மூவ் ஆகுது இல்லைங்களா? அதோட ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்மூத் ஆகிறது தான் கிளைடண்ட். லூப்ரிகண்ட் வந்து நமக்கு பஞ்ச் பண்ணும்போது அந்த டை இருக்குது இல்லைங்களா? இந்த டையில் ஒட்டக்கூடாது அல்லது வந்து வாலில் ஒட்டக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? லூப்ரிகண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? லூப்ரிகண்ட் மெட்டீரியல், கிளைடண்ட் மெட்டீரியல், அது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்ப்போம். என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறோன்ட்டு. ஃபைன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ குரூஷியல் டேட்டாஸ். இது ஒன்றும் இல்லைங்க. ஸ்வீட்னர்ஸ் ஆல்ரெடி நம்ம மெனி டைம் நம்ம பார்த்துருக்கோம். வேறு டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் சூட்டிக்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். சுக்ரோஸ் வந்து என்னதுங்க? 1 டைம் அப்படின்னா 600 டைம் வந்து சுக்ரோலோஸ். ஓகேங்களா? சாக்கரின் 500 டைம்ஸ் ஸ்வீட்டர் தென் சுக்ரோஸ். அடுத்து வந்து ஆஸ்பர்டம் 200 டைம்ஸ் ஸ்வீட்டர் தென் சுக்ரோஸ். அசிஃப்ளம் கே வந்து 200 டைம்ஸ் ஸ்வீட்டர் தென் சுக்ரோஸ். சைக்ளமெட் 72 டைம்ஸ் ஸ்வீட்டர் தென் தி சுக்ரோஸ்.
ஓகேங்களா. இதில் சம் ஆஃப் தம் வந்து கார்சினோஜெனிக் இருக்குது, எஃபெக்ட் இருக்குது. சம் ஆஃப் தம் வந்து நான் கார்சினோஜெனிக். சம் ஆஃப் தம் வந்து யூஸ் பண்ணும்போது ஆஃப்டர் பிட்டர் டேஸ்ட் வரும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம எல்லாமே நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. கண்டினியூவாக அதை பார்க்கும்போது பார்த்துடலாம். ஃபைன். அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கம்பேரேட்டிவாக எவ்வளோ ஸ்வீட்னஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைடு. இதில் விட்டுருக்கோமா? இது இல்லை. ஓகே. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேப்லெட். என்னென்ன டேப்லெட் இருக்குது? ஓரல் டேப்லெட் இருக்குது. ஓகேங்களா. டேப்லெட் யூஸ்டு ஃபார் தி கேவிட்டி, டேப்லெட் யூஸ்டு ஃபார் தி அதர் டைப் ஆஃப் ரூட்ஸ், டேப்லெட் யூஸ்டு ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கோங்க. டேப்லெட் யூஸ்டு ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் சொல்யூஷன். இதில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃபர்வசன்ட் டேப்லெட் அப்படின்னா உங்களுக்கு டிசொல்யூஷன். உங்களை வாட்டரில் போடுவீங்க, அது கரைஞ்சி டக்குன்னு டிசால்வ் ஆகும். இது வந்து நம்ம ஓரலி எடுத்துக்கலாம். இது எஃபர்வசன்ட் டேப்லெட். சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறோம். டிஸ்பென்சிங் டேப்லெட் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பைக்ளோரைட் ஆஃப் மெர்க்குரி, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆல்ரெடி ஒரு டேப்லெட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தென் வி ஆர் யூசிங் தட் சொல்யூஷன் ஃபார் தி ப்ரிப்பேரிங் சம் அதர் ஃபார்முலேஷன். அதை வச்சு நம்ம வேறு ஒரு ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. அதுதான் அதில் ஒரு இது வந்து நாட் ஃபார் தி இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுக்காக இல்லை, ஓரலாக சாப்பிட்றதுக்காக இல்லை, நம்ம வேறு ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் வந்து டிஸ்பென்சிங் டேப்லெட். அடுத்தது வந்து ஹைப்போடெர்மிக் டேப்லெட். ஹைப்போடெர்மிக் டேப்லெட்னா இதுவும் சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணுவோம். சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ண பிறகு அது இன்ஜெக்ஷன் பண்ணலாம், ஓரலி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டாப்பிக்கல் யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு வந்து ஹைப்போடெர்மிக் டேப்லெட்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் மார்ஃபின் சல்பேட் டேப்லெட் ஹைப்போடெர்மிக் டேப்லெட். டேப்லெட் ட்ரைச்சுரேட், இது வந்து நைட்ரோகிளிசரின் டேப்லெட். இதுவும் வந்து சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் தான். ஓகேங்களா. இதில் எஃபர்வசன்ட், டிஸ்பென்சிங், ஹைப்போடெர்மிக், டேப்லெட் ட்ரைச்சுரேட் இதெல்லாமே சொல்யூஷன் ப்ரிப்பரேஷன் டேப்லெட். இதில் பாருங்கள், டேப்லெட் யூஸ்டு பை தி அதர் ரூட். இம்ப்ளான்டேஷன் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ப்ளனோன் அப்படின்ட்டு ஒரு டேப்லெட்டு, இம்ப்ளான்டேஷன் டேப்லெட்டு. அப்புறம் வெஜினல் டேப்லெட் வந்து குளோட்ரிமசோல் டேப்லெட். ஓகேங்களா. இது ரெண்டுமே அதர் ரூட்டில் யூஸ் பண்ணக்கூடியது. இது பாருங்கள், டேப்லெட் யூஸ்டு இன் தி ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டியில் நமக்கு 4 டைப் ஆஃப் டேப்லெட் யூஸ் பண்ணுறோம். ஒன்று பக்கல், இல்லை சீக்ஸில் வச்சுக்கிறது, கன்னத்தில் அடக்கி வச்சுக்கிற டேப்லெட், இது வந்து பக்கல் டேப்லெட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து வந்து சப்லிங்குவல் டேப்லெட் வந்து நைட்ரோகிளிசரின் டேப்லெட், அண்டர் தி டங், அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து ட்ராச்சஸ் லோசஞ்சஸ். எல்லாமே ஸ்ட்ரெப்சில்ஸ், விக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ராச்சஸ் இல்லைனா லோசஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இதுலேயும் ட்ராச்சஸ் லோசஞ்சஸில் நம்ம வந்து டிஸ்இன்டெக்ரண்ட் வந்து ஆட் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா. சியூபிள் டேப்லெட், பக்கல் டேப்லெட் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் நம்ம டிஸ்இன்டெக்ரண்ட் ஆட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. சப்லிங்குவலில் ஆட் பண்ணுவாங்க குயிக்காக டிசால்வ் ஆகிறதுக்காக. டென்டல் கோன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஓரல் கேவிட்டி ப்ராடக்ட். ஓகே. என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸிபியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி எக்ஸிபியண்ட்டாக யூஸ் ஆகுது டேப்லெட் ஃபார்முலேஷனில் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டேட்டா பார்க்க நிறைய மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை, இது சிம்பிளான டேட்டா தான், ஒன்றும் இல்லை. பாருங்கள், லாக்டோஸ், ஸ்டார்ச்சு, டெக்ஸ்ட்ரோஸ், மேனிட்டால், சார்பிட்டால், மைக்ரோகிறிஸ்டலின் செல்லுலோஸ். இது எல்லாமே நமக்கு டைல்யூவண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஒரு டேப்லெட் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட மில்லிகிராம் வந்து 20 மில்லிகிராமாக இருக்கலாம். ஓகேங்களா. அதை நம்ம வந்து ஒரு டேப்லெட்டாக பஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பல்க் ஃபார்ம் பண்ணிட்டா தான் நம்மளால் வந்து கம்ப்ரெஷன் மிஷினில் கொடுத்து கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போ பல்க் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபில்லர் என்னென்னா லாக்டோஸ். ஓகே. லாக்டோஸ் வந்து வேறு எங்கேயுமே வராது. ஸோ இந்த டிஸ்இன்டெக்ரண்ட், இங்கே கிளைடண்ட், லூப்ரிகண்ட், இதில் எதுலேயுமே வராது லாக்டோஸ். அதனால் நீங்கள் லாக்டோஸ் அப்படின்னால டைல்யூவண்ட் தான். ஓகேங்களா. அதுபோல் டெக்ஸ்ட்ரோஸ், மேனிட்டால் ரெண்டுமே டைல்யூவண்ட் தான். சார்பிட்டால் டைல்யூவண்ட் தான். மைக்ரோகிறிஸ்டலின் செல்லுலோஸ் டைல்யூவண்ட் தான். ஸ்டார்ச் மட்டும் என்ன ஆகும்னா மல்டிபிள் பிளேசஸில் வரும், டிஃப்ரெண்ட் பர்பஸ் யூஸ் பண்ணுறோம். டைல்யூவண்டாக யூஸ் பண்ணுவோம், பைண்டராக யூஸ் பண்ணுவோம், டிஸ்இன்டெக்ரண்டாக யூஸ் பண்ணுவோம், கிளைடண்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அடுத்தது ஆன்டி அட்ஹரண்டாக யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு 5 பர்பஸ் இருக்குது ஸ்டார்ச்சுக்கு மட்டும். லூப்ரிகண்ட் பாருங்கள். அடுத்தது மெக்னீஷியம் ஸ்டீரேட். மெயின்லி யூஸிங் லூப்ரிகண்ட் ஃபார் தி டேப்லெட்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த ஸ்டீரேட் தான். ஓகேங்களா. மெக்னீஷியம் ஸ்டீரேட். அப்புறம் டால்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்டேரிக் ஆசிட், பிஇஜி, இதெல்லாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் எங்கேயும் ரிப்பீட்டேஷன் ஆகாது, மெயின்லி ஃபார் தி லூப்ரிகேஷன் பர்பஸ் தான். மெக்னீஷியம் ஸ்டீரேட், டால்க்கு, ஸ்டேரிக் ஆசிட், பிஇஜி. இதில் பாருங்கள் கிளைடன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு டால்க்கு மல்டிபிள் பிளேசஸில் வருது, கிளைடண்டாகவும் யூஸ் ஆகுது, லூப்ரியண்டாகவும் யூஸ் ஆகுது. கிளைடன்னா என்ன சொன்னாங்க, கிரானுல்ஸ் வந்து ஸ்மூத்தாக மூவ் ஆகிறதுக்காக நம்ம ஹோப்பரில் வந்துட்டு கிரானுல்ஸ் போடுவோம், கீழே மூவ் ஆகி வரும், வர்றப்போ கம்ப்ரெஷன் மிஷினில் வந்துட்டு டையில் வந்து கொட்டும், அப்போ வந்து பஞ்சஸ் வந்து கம்ப்ரெஷன் பண்ணும், டேப்லெட் ஃபார்ம் ஆகும்.
அப்போ ஸ்மூத் மூவ்மெண்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா கிரானுல்ஸ், அதுக்கு வந்து நம்ம டால்க் யூஸ் பண்ணுறோம், ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறோம், கொலாய்டல் சிலிக்கா யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஏரோசில்னு ஒரு நேம், அதர் நேம் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய கிளைடன். லூப்ரிகண்ட்னு பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஸ்டீரேட், டால்க், ஸ்டேரிக் ஆசிட், பிஇஜி. இல்லை பாருங்கள் ஆன்டி அட்ஹரண்ட் இருக்குது பாருங்கள், மெக்னீஷியம் ஸ்டீரேட், ஸ்டார்ச், லிக்யூட் பாராஃபின், இதெல்லாம் ஆன்டி அட்ஹரண்ட் ஓகேங்களா. கிரானுல்ஸ் அட்ஹரண்ட் ஆகாது, வால் அட்ஹரண்ட் டைஸில் வாலில் எங்கேயுமே அட்ஹரண்ட் ஆகாமல் இருக்கணும்னா நமக்கு ஆன்டி அட்ஹரண்ட் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா. பைண்டர்ஸ் பாருங்கள், ஸ்டார்ச், சுகர் தான் சுக்ரலோஸ், ஜெலாட்டின் யூஸ் பண்ணுறோம், அகேஷியோ யூஸ் பண்ணுறோம், ஹெச்பிஎம்சி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் போவிடான் யூஸ் பண்ணுறோம். 1% ஜெலாட்டின் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸ்டார்ச் வந்து 10% வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் பைண்டராக ஓகேங்களா. அடுத்தது ஹெச்பிஎம்சி இருக்குது, போவிடான் இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே நமக்கு பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. மேக்ஸிமம் இதில் நமக்கு பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்துட்றேன் அடுத்தடுத்த ஸ்லைடில். ஏதாவது 1-2 விட்டு போயிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் எல்லாத்தையும் தேட முடியல, தேடி எடுக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பர்சன்டேஜெலாம் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில் ஓகேங்களா. அடுத்த டிஸ்இன்டகிரண்ட் பார்க்கும்போது ஸ்டார்ச் வந்து டிஸ்இன்டகிரண்டாகவும் யூஸ் ஆகுது. மீத்தேல் செல்லுலோஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்இன்டகிரண்ட்டுங்க ஓகேங்களா. மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டிஸ்இன்டகிரண்ட் வந்து மீத்தேல் செல்லுலோஸ். அடுத்தது வந்து சோடியம் ஆல்ஜினேட் ஆல்சோ டிஸ்இன்டகிரண்ட். இதை பார்த்துங்க, சோடியம் ஆல்ஜினேட் வேறு எங்கேயுமே இதில் வராது, இந்த இடத்துல மட்டும்தான் வரும், டிஸ்இன்டகிரண்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட், எஃபர்வசன்ட் டேப்லெட்டில் வரக்கூடிய காம்பினேஷன், அதுவும் டிஸ்இன்டகிரேஷன் பர்பஸ்க்கு நல்லா யூஸ் ஆகுது சரிங்களா. அப்போது டிஸ்இன்டகிரண்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்டார்ச், மீத்தேல் செல்லுலோஸ், சோடியம் ஆல்ஜினேட், சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் சிட்ரிக் ஆசிட் ஓகேங்களா. ஆன்டி அட்ஹரண்ட் பார்த்துட்டோம் நம்ம. அடுத்து வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா ஓகேங்களா. ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஸ்இன்டகிரேஷன் ப்ராடக்ட்டு வந்து 10 செகண்ட்ஸில் வந்து 30 செகண்ட்ஸில் நமக்கு வந்து குயிக்காக கரைஞ்சிரும் அந்த டேப்லெட். அதுக்கு தான் வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கிராஸ் போவிடோன் இது ஒரு சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட். நார்மல் போவிடன் வந்து பைண்டராக யூஸ் பண்ணுறோம், கிராஸ் போவிடன் வந்து என்னவா யூஸ் பண்ணுறாங்க, சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். கிராஸ் கார்மலோ சோடியம் ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட்டுங்க. கிராஸ் கார்மலோஸ் சோடியம். சோடியம் ஸ்டார்ச் கிளைகோட், சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட். அடுத்தது வந்து போலாக்ரிலின் பொட்டாசியம் ஓகேங்களா. இதில் இந்த ஸ்லைடில் இந்த பார்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கிராஸ் கார்மலோ சோடியம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சான்சஸ் இருக்குது கேட்கறதுக்கு. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லும்போது கன்ஃபியூசிங்காக நம்ம பார்க்க வேண்டாம், எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் டைம் படிக்கும்போது நமக்கு தெரியும் இதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு, இதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. பிஇஜினா நமக்கு வேறு எங்கேயுமே கிடையாது, லூப்ரிகன்ட் மட்டும்தான் பிஇஜி. ஸ்டேரிக் ஆசிட் லூப்ரிகன்ட் மட்டும்தான். டால்க்கு 2 பிளேஸில் வரும், கிளைடண்டாகவும் யூஸ் ஆகும், லூப்ரிகண்டாகவும் யூஸ் ஆகும். மெக்னீசியம் ஸ்டீரேட்டு லூப்ரிகன்ட் மட்டும்தான் சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் டைம் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி மைண்டில் ஞாபகத்தை வச்சுக்க முடியும். ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நம்ம பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட்டான பிராண்ட் நேம்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். சில டைமில் வந்து இதை கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம மித்தெல் மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ் இருக்குது இல்லைங்க, இதுக்கு அவிசெல் அப்படின்னு ஒரு பிராண்டு வருது. இதை வந்து மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, அவிசெல்ங்கிற நேமில் தான் அது ப்ராடக்டே வரும். மீத்தல் கிறிஸ்டலின் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவிசெல்னு லேபிள் பண்ணியிருப்பாங்க. அதில் ப்ராக்கெட்டில் வந்து மீத்தல் மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அவிசெல்ங்கிறது மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ், எம்சிசிக்கு நேம் ஓகேங்களா. ப்ரீ ஜெலாட்டினைஸ்டு ஸ்டார்ச் பைண்டர் டைல்யூண்டாக யூஸ் பண்ணுறோம். அது வந்து நமக்கு என்னப்பா இருக்குன்னா STRX 1500ங்கிற நேமில் இருக்குது. அடுத்தது பைண்டர் பாருங்கள், போவிடோன் வந்து கொலாய்டோன்ங்கிற நேமில் இருக்குது. ஹெச்பிஎம்சி வந்து மீத்தோசெல்ங்கிற நேமில் இருக்குது. சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் வந்து எக்ஸ்ப்ளோடேப் அப்படிங்கிற நேமில் இருக்குது. கிராஸ் கார்மலோ சோடியம் வந்து AC டைசால் அப்படிங்கிற ஒரு நேமில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, AC டைசால் கிராஸ் கார்மலேட் சோடியம் கேட்க சான்ஸ் இருக்குது. சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் வந்து எக்ஸ்ப்ளோடேப். ஒரு 4-5 சென்டென்ஸ் தானே, ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் 2 கிளான்ஸ் பார்த்து வச்சோம்னா நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஹெச்பிஎம்சினா மித்தோசெல் ஓகேங்களா, மித்தோசெல். அடுத்தது கொலாய்டல் சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து ஏரோசில் ஓகேங்களா. இது வந்து அவிசில் வந்து என்னதுங்க, மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ். கொலாய்டல் சிலிக்கான் டை ஆக்சைடு வந்து ஏரோசில் ஓகேங்களா. இப்போ இது வந்து கிளைடண்டாக யூஸ் ஆகுது, கொலாய்டல் சிலிக்கான் டை ஆக்சைடு கிளைடண்டாக யூஸ் ஆகுது. இது சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட்னு பார்த்தோம்னா சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலைட், கிராஸ் கார்மலோ சோடியம், கிராஸ் போவிடான் இதெல்லாம் இருக்குது. பைண்டர்னு பார்த்தோன்னா போவிடோன் ஹெச்பிஎம்சி வந்து பைண்டராக இருக்குது. டைல்யூண்ட் வந்து மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ், ப்ரீ ஜெலாட்டினைஸ்டு ஸ்டார்ச் ஓகேங்களா. அடுத்தது வந்து நமக்கு ஒரு சாப்டர் படிக்கும்போது நமக்கு அதில் எதாவது பாயிண்ட்லாம் கன்ஃபியூசிங்கான பாயிண்ட் இருக்குது, எதெல்லாம் வந்து நம்மளை வந்து நமக்கு வந்து அடிக்கடி மறந்து போகும் ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி ஒரு முறை ஃபைனலாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி உள்ளதான் இந்த பிக்கிங் ஸ்டிக்கிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த பஞ்சில் வந்து நமக்கு டையில் வந்து ப்ராடக்ட் ஒட்டிட்டு போச்சுன்னா அதுக்கு பேர் பிக்கிங்களா. இந்த வால் ஆஃப் த டை இன்சைடில் வந்து நமக்கு ப்ராடக்ட் அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டிக்கிங். இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. செகண்ட் திங் வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் லாக்டோஸ் வந்து ஒரு டைலிவெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஃபில்லராக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ வந்து ப்ராடக்ட் அமைன் டைப் ஆஃப் ப்ராடக்ட் ஏதாவது நமக்கு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் வில் கிரியேட், ஓகேங்களா, ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து மெய்லார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, மெய்லார்ட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன். இதை ப்ரிவென்ட் பண்ணுறது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா அன்ஹைட்ரஸ் லாக்டோஸ், இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட் இதில். அதுக்கு அடுத்தது வந்து சியூபிள் டேப்லெட்டுக்கு வந்து சியூபிள் டேப்லெட் நோ நீட் ஆஃப் டிஸ்இன்டகிரண்ட், அது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சியூபிள் டேப்லெட் வந்து நோ நீட் ஆஃப் டிஸ்இன்டகிரண்ட். அடுத்தது என்ட்ரி கோட்டிங் டேப்லெட்டில் 2 டைப் ஆஃப் பிஹெச் இருக்குது. பிலோ 7 வந்து ஸ்டொமக்கில் இருக்கும், எபோவ் 7 வந்து இன்டெஸ்டைனில் இருக்கும். இங்கே வந்து 2 hours வெயிட் பண்ணும், டேப்லெட் டிசால்வ் ஆகாது. இங்கே ட்ராவல் பண்ணி இன்டெஸ்டைனுக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்தோடனே 1 hourக்குள்ளே டிசால்வ் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோதான் இதில் உள்ள பாயிண்ட்ஸ். சம் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் இப்போ திரும்ப. என்னென்ன டேப்லெட் வந்து என்னென்ன டைப் ஆஃப் டேப்லெட்டு எதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மல் கம்ப்ரஸ் டேப்லெட்னா பாராசிட்டமால் டேப்லெட்டு. ஓகேங்களா? சியூபிள் டேப்லெட்னா என்னென்ன இருக்குது, ஆஸ்பிரின் இருக்குது, ஆன்தால்மெட்டிக்ஸ் இருக்குது, விட்டமின் சி, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம அந்த ஸ்லைடோட கண்டினியூஷன் தான் இது. நிறைய டூப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அந்த ஸ்லைடில் இருக்கிறதே இதில் இருக்குது. அதனால் அதில் இல்லாததை மட்டும் செக்ரிகேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த ஸ்லைடில் வந்து இந்த இடத்துல இந்த 250 மெஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது வெட் கிரானுலேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த 8 to 12 ட்ரையாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து வெட் மாஸை வந்து ஸ்க்ரீன் பண்ணிடுறோம். தென் வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை பண்ண பிறகு நம்ம வந்து 250 மெஸ்ஸில் போடுறோம். இது வந்து அந்த ஸ்லைடில் இருக்காது. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். பாருங்கள், இந்த கார்சினோஜெனிக், நான் கார்சினோஜெனிக் பாருங்கள். இதில் வந்து சைக்ளோமேட் வந்து கார்சினோஜெனிக், சாக்கரின் கார்சினோஜெனிக், ஆஃப்டர் பிட்டர் டேஸ்ட் இது இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்கும். ஆஸ்பர்டம் நான் கார்சினோஜெனிக். ஓகேங்களா? மேனிட்டால் யூஸ்டு இன் தி சியூபிள் டேப்லெட். மானிட்டாலும் சார்பிட்டாலும் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது அசிஃபுல்சல்ஃபம் கே, இது வந்து நான் கார்சினோஜெனிக். இப்போ கார்சினோஜெனிக்னா இங்கே 2 விஷயம் தான் கார்சினோஜெனிக்காக இருக்குது. ஒன்று சைக்ளோமேட், சாக்கரின், ரெண்டும் அதை பார்த்து வச்சுக்கோங்க. தென் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா நம்ம சியூ நம்பர் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. சியூ நம்பர், பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் கிரானுல்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் பார்த்துட்டோம். அகைன் ரிப்பிட்டேஷன் நோ நீட். ஓகே, அடுத்தது பாருங்கள், கோட்டிங் டேப்லெட்டில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது அந்த ஸ்லைடில் மிஸ் ஆனது. டெஃபினட்டாக கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்ம கோட்டிங்கில், சுகர் கோட்டிங்கில் தான் கொஸ்டின் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது சுகர் கோட்டிங்கில் தான். இப்போ பாருங்கள், பார்ட்டிகல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சீல் கோட்டிங். சீல் கோட்டிங் எதை வச்சு பண்ணுறோம்? ஷெல்லாக்கு ஜெயின் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேங்களா? ஒலிக் ஆசிடு, PEG400, மெத்திலின் குளோரைட், இல்லை தாலேட், ஏத்தியல் செல்லுலோஸ் அசிட்டேட், தாலேட், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா சீல் கோட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். டு ப்ரிவென்ட் த மாய்ஸ்டர், ப்ரிவென்ட் பெனிட்ரேஷன் அண்டு ஹார்ட்னஸ் சர்ஃபேஸ். ஓகே, ஹார்டன் தி சர்ஃபேஸ், இதுக்காக நம்ம பண்ணுறோம். ரெண்டாவது சப்கோட்டிங். சப்கோட்டிங்கில் என்ன ஆகும்னா 50 to 100% வந்து டோட்டல் மாஸ் ஆஃப் த டேப்லெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து டேப்லெட்டோட வெயிட் 50 கிராம்னு வச்சுங்களேன், அப்படியே டபுள் ஆகிட்டு 100 கிராமாக அது ஃபார்ம் ஆகிடும். எப்போனா சப்கோட்டிங் பண்ணும்போது. சப்கோட்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல் ஆட் பண்ணுறோம்? சுகர் தான் மெயின். ஓகேங்களா? பைண்டர் சொல்யூஷன் இருக்கும், ஜெலாட்டின், கம் அக்கேஷியா இருக்கும், சுக்ரோஸ் இருக்கும், கார்ன் சிரப் இருக்கும், டஸ்டிங் பவுடர் இருக்கும், டால்க் இருக்கும், கால்சியம் கார்போனேட், பவுடர் சுகர். இதெல்லாம் மெயினாக சுகர் கூட வந்து நம்ம வந்து சம் கம் மெட்டீரியல், டால்க்கு, இந்த மாதிரி உள்ளதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோட் பண்ணுறோம். அது வந்து செகண்ட் கோட்டிங், சப் கோட்டிங். இது வந்து இந்த பல்க் கிரியேட் பண்ணக்கூடிய டேப்லெட்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கோட்டிங். அடுத்தது பாருங்கள், சிரப் கோட்டிங். சிரப் கோட்டிங்கில் தான் என்ன பண்ணுவோம்னா ஸ்மூத்திங் நடக்கும், கலரிங் நடக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே நடக்கக்கூடியது பார்த்தோன்னா நமக்கு சிரப் கோட்டிங் சொல்கிறோம். இந்த சிரப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்லுவாங்க, சிரப் கோட்டிங்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கவர் த இம்பர்ஃபெக்ஷன் ஆஃப் த
impart color syrup contains 60 to 70% sugar solid increase the weight by the 30 to 50%. இதில் வந்து 50 to 100% இருந்துச்சுங்களா, இதுலேயும் நம்ம சுகர் தான் மேஜராக 60 to 70% சுகர் சொல்யூஷன் வச்சு ப்ளஸ் வந்து கலரிங் ஏஜென்ட் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறோம். இது வந்து 30 to 50% இதோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பாருங்கள், கலரண்ட், கால்சியம் கார்போனேட்டு, கேன் சுகர் பவுடர், கார்ன் ஸ்டார்ச், சிரப்பு, டிஸ்டில்டு வாட்டர், டைஸ், லேக்ஸ் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணி பண்ணுறோம். ஃபினிஷிங் அப்படிங்கிறது வந்து ஃபியூவர் கிளியர் கோட் ஆஃப் தி சிரப் ஆர் அப்ளைடு. வெறும் சுகர் சிரப் மட்டும் செப்பரேட்டாக ஒரு ஃபினிஷிங் கோட் ஒன்று கொடுக்குறோம். அதுக்கு பிறகு பாலிஷிங் எதை வச்சு பண்ணுறோன்னு பாருங்கள். கனரூபா வேக்ஸ், எல்லோ பீஸ் வேக்ஸு, ஓகேங்களா, ஒயிட் பீஸ் வேக்ஸு, பாராஃபின் வேக்ஸு அப்ளைடு ஆஸ் ஏ வார்ம் சொல்யூஷன் இன் தி நாப்தா ஆர் அதர் வாலடைல் சாலண்ட். அதாவது ஒரு வாலடைல் சாலண்ட் எடுத்துக்கிறோம், இல்லை நாப்தாலின் எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணுறோங்க, கனரூபா வேக்ஸு, பீஸ் ஏதாவது ஒன்று, கனரூபா வேக்ஸு, பீஸ் வேக்ஸு, பாராஃபின் வேக்ஸு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். கொஸ்டின் வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கனரூபா வேக்ஸ், ஓகேங்களா. அடுத்தது பிரிண்டிங் வந்து அப்ளை ஐடென்டிஃபிகேஷன் பை தி ரொட்டோகிராவர் அப்படின்ட்டு ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எடிபிள் இங்கால் நமக்கு வந்து பிரிண்டிங் பண்ணுறாங்க. ப்ரூஃபன் டேப்லெட் 200 mg அப்படின்ட்டு பிரிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். இது வந்து சுகர் கோட்டிங் மேலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அந்த என்னென்ன ஸ்டெப்ஸில் எவ்வளோ வெயிட் கெயின் ஆகுது, என்னென்ன ஸ்டெப்ஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன ஸ்டெப்பு வந்து என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், இது வந்து இம்பார்ட்டண்ட். அடுத்தது பாருங்கள், ஒய் கோட், ஓகேங்களா, மாஸ் த பிட்டர் டேஸ்ட் அன்பிளசன்ட் ஓடர். இதுதான் வந்து சுகர் கோட்டோட மெயின் பர்பஸ். ப்ரொடெக்ட் த ட்ரக் ஃப்ரம் தி கேஸ்ட்ரிக் என்வரான்மெண்ட். செகண்ட் பர்பஸ், இன்க்ரீசிங் ஸ்டெபிலிட்டி, ஷெல்ஃப் லைஃப், இம்ப்ரூவ் த மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த், ப்ராடக்ட் ஐடென்டிட்டி அண்ட் அஸ்தட்டிக் அப்பியரன்ஸ், இம்ப்ரூவ் ஈஸ் ஆஃப் ஸ்வாலோவிங். எல்லாமே இதில் நடக்குது, ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் கோட்டிங்கில் வந்து என்ன இருக்குங்க, சுகர் கோட்டிங் இருக்குது, ஃபில்ம் கோட்டிங் இருக்குது, என்ட்ரி கோட்டிங். இது அந்த 3 டைப் ஆஃப் கோட்டிங் வந்து இருக்குது ஜென்ரலி, ஓகேங்களா. அதில் நம்ம இப்போ சுகர் கோட்டிங்கை பார்த்துருக்கோம். ஃபிலிம் கோட்டிங் பார்க்க போகிறோம். ஃபிலிம் கோட்டிங்கில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஹெச்பிஎம்சி, ஓகேங்களா, ஈத்தல் ஹைட்ராக்சி ஈத்தல் செல்லுலோஸ்னு இருக்குது, எம்ஹெச்இசி ஈத்தல் செல்லுலோஸு, ஹெச்பிசி ஹைட்ராக்சி ப்ரொபைல் செல்லுலோஸு, போவிடோன் இருக்குது. அடுத்தது வந்து கார்பாக்சி மீத்தல் செல்லுலோஸ் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பாலியத்திலின் கிளைக்கால் இருக்குது, ஓகேங்களா. அப்புறம் அக்ரிலேட் பாலிமர்ஸ், இது வந்து யுட்ராஜிட் அப்படிங்கிறது பிராண்ட் நேமு, அக்ரிலேட் பாலிமர் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் என்ட்ரிக் மெட்டீரியல், ஓகேங்களா. ஹெச்பிஎன்சி, எம்ஹெச்இசி ஈத்தல் செல்லுலோஸ், இசி, ஹெச்பிசி ஹைட்ராக்சி ப்ரொபைல் செல்லுலோஸ், போவிடோனு சோடியம் கார்பாக்சி மீத்தல் செல்லுலோஸ், இது எல்லாம் வந்து நமக்கு நான் என்ட்ரிக். என்ட்ரிக் பாருங்கள், சிஏபி செல்லுலோஸ் அசிட்டேட் தாலேட், இந்த தாலேட் வரும் எல்லாத்துலேயுமே, ஓகேங்களா. அடுத்தது யுட்ராஜிட் எல் அண்ட் எஸ், ஓகேங்களா, அக்ரிலேட் பாலிமர்ஸ். இது வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, நான் என்ட்ரி கோட்டிங் மெட்டீரியலாகவும் கொடுத்துருக்காங்க, என்ட்ரி கோட்டிங் மெட்டீரியலாகவும் இது சேம் ப்ராடக்டை கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. கான்சன்ட்ரேஷன் மேபி டிஃப்ரெண்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். நம்ம வந்து இது வந்து என்ட்ரி கோட்டிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹெச்பி எம்சிபி இதுலேயும் ஹைட்ராக்சி ப்ரொபைல் மீத்தல் செல்லுலோஸோட தாலேட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. அது ஒரு ப்ராடக்ட். பிபிஏபி பாலிவினைல் அசிட்டேட் தாலேட், எல்லா தாலேட்ஸும் வந்து நமக்கு வந்து என்ட்ரி கோட்டிங் பர்பஸ்ஸு, ஓகேங்களா. அடுத்தது வந்து ஷெல்லாக் ஒரு என்ட்ரி கோட்டிங் பர்பஸ்ஸு. இது வந்து சீல் கோட்டிங்க்கு வந்து சுகர் கோட்டிங்கை யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து நமக்கு என்ட்ரி கோட்டிங்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து டையத்தில் தாலேட், இது எல்லாமே தாலேட் ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் இதுக்குள்ளே இருக்கும், அதனால் மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. சால்வெண்ட்டுன்னு பாருங்கள், ஃபிலிம் கோட்டிங்க்கு வாட்டர், எத்தனால், மெத்தனால், ஐசோப்ரோப்பனால், ஓகேங்களா, குளோரோஃபார்ம், அசிட்டோன், மீத்தைல் ஈத்தல் கீட்டோன், மீத்தலின் குளோரைடு, இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. கொஸ்டின் கேட்பாங்க, இதில் சால்வெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட்டர் நம்ம நினைப்போம் நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோன்ட்டு, ஆனால் வாட்டர் யூஸ் பண்ணலாம், எத்தனால் யூஸ் பண்ணலாம், மெத்தனால் யூஸ் பண்ணலாம், ஐசோப்ரோப்பனால், குளோரோஃபார்ம், அசிட்டோன், மீத்தைல் ஈத்தல் கீட்டோன், மெத்திலின் குளோரைடு, ரைட்டுங்களா. அடுத்தது வந்து ஒப்பேக் எக்ஸ்டெண்டர்னு பார்த்தோம்னா சிலிக்கேட்டு, டால்க் அலுமினியம் சிலிக்கேட்டு, இதெல்லாம் தெரியும். டால்க் வருதுனாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் ஜிங்க் ஆக்சைடு இந்த மாதிரி மெட்டீரியல் வந்ததுன்னா நமக்கு வந்து இதெல்லாம் ஒப்பேக்கு இது கொடுக்கும், ஓகேங்களா. சிலிக்கேட்ஸ், டால்க்கு, ஓகேங்களா. அடுத்தது வந்து அலுமினியம் சிலிக்கேட்டு, இது டால்க் வந்து மெக்னீஷியம் சிலிக்கேட்டு, அப்புறம் அலுமினியம் சிலிக்கேட்டு, கார்போனேட், மெக்னீஷியம் கார்போனேட்டு, அப்புறம் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, இது எல்லாமே ஒப்பேக் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா. பிளாஸ்டிசைசர்னு பார்த்தோம்னா கேஸ்டர் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபிலிம் கோட்டிங்கில், ப்ரொப்ளைன் கிளைக்கால், கிளிசரின், பாலியத்திலின் கிளைக்கால் 200 400 சீரிஸ், இது எல்லாமே நமக்கு பிளாஸ்டிசைசர். இதில் ஞாபகத்தில் இருக்கும், நீங்கள் ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் வந்துடும். கேஸ்டர் ஆயில், ப்ரொப்பலின் கிளைக்கால், கிளிசரின், பாலியத்திலின் கிளைக்கால்,
200 400 சீரீஸ். அடுத்தது மிஸ்செலேனியஸ்னு பார்த்தோன்னா கலரண்டு, அயன் ஆக்சைடு, ஆந்தோசைனின், கேரமால், கரோட்டினாய்டு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து மினரல் கலர் அயன் ஆக்சைட்லாம். கரோட்டினாய்டு நேச்சுரல் கலரு, ஓகேங்களா. இண்டிகோ நேச்சுரல் கலர், குளோரோஃபைல் நேச்சுரல் கலர், ஃப்ளவனாய்டு இதெல்லாமே நேச்சுரல் கலர்லாம் வருது மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே. அயன் ஆக்சைடு, ஆந்த்ரோசைனின், கேரமல் வந்து சிந்தட்டிக் கலர். சுகரை வந்து பர்ன் பண்ணி 170 டிகிரி செல்சியஸில் நம்ம பர்ன் பண்ணி பண்ணுறோம், ஓகேங்களா. அடுத்தது கரோட்டினாய்டு, குளோரோஃபைல், இண்டிகோ, ஃப்ளவன்ஸ், ஓகேங்களா. ஃப்ளவனாய்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது அது. டர்மரிக்கு, அப்புறம் கார்மெனிக் ஆசிட், இது எல்லாமே இருக்குது இதில். ஃப்ளேவர்ஸ்னு பார்த்தோம்னா நார்மல் ஃப்ளேவர்ஸு, ஸ்வீட்னஸ்ஸு, சர்ஃபாக்டன்ட், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், இவ்வளோ ஏஜென்ட்ஸை நம்ம இதில் ஆட் பண்ணி தான் நம்ம ஒரு ஃபிலிம் கோட்டிங்கை வந்து நம்ம பண்ணுறோம், சரிங்களா. என்னென்ன மெட்டீரியலுங்கிறத நம்ம நார்மலாக காமனாக பார்த்துட்டோம்னா போதும். ஒரு ஈஸியான ஸ்லைட் தான் அது. ப்ராப்ளம்ஸ் நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா. டிஃபெக்டிங்கில் வந்து கேப்பிங் பார்த்துட்டோம், லேமினேஷன் பார்த்துட்டோம், மல்டிபிள் லேயர்ஸ் ஹரிசாண்டலில் இருக்கும், கிராக்கிங் த வெர்டிக்கலாக கோர் வந்து கிராக் ஆகும். சிப்பிங்னா அந்த மாதிரி சிப்பு மாதிரி உடஞ்சிருவாங்க, ஏஜஸில் உடையும். ஸ்டிக்கிங் வந்து வால் ஆஃப் த இதில் வந்து இதாகும், வால் ஆஃப் த டையில். இல்லை பிக்கிங் வந்து அந்த டையில் வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அடுத்தது பைண்டிங்னா வந்துட்டு என்ன ஆகுங்க, அப்ளிகேஷன் ஆஃப் த டேப்லெட் டு தி டையில் வந்து ஒட்டிக்கும். டேப்லெட்டே ஒட்டிச்சுன்னா அது பேர் பைண்டிங், சரிங்களா. ஓட்லிங் அன்வேரியேஷன் கலரு, டபுள் இம்ப்ரெஷன் பாருங்கள். எ மோனோகிராம் ஆர் என்கிரேவிங் இஸ் இம்ப்ரிண்டட் ட்வைஸ், டபுள் இம்ப்ரெஷன், இது பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லைடில் இது இல்லை. செகண்ட் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆரஞ்சு பீல் எஃபெக்ட் தெரியும், ப்ரிட்ஜிங் தெரியும், பிளிஸ்டரிங் தெரியும், ஹாசிங் எஃபெக்ட் தெரியும், கிராக்கிங் அப்படிங்கிறது வந்து கோட்டிங்கில் வரக்கூடியது, ட்வின்னிங் இது தெரியும், பிட்டிங் அப்படின்னா ஹோல்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஃப்ளேக்கிங் அப்படின்னா ஃப்ளேக்ஸ் மாதிரி வந்து, ஃபில்லிங்னு நமக்கு தெரியும், ரஃப்னஸ்னால் தெரியும் நமக்கு என்னென்ட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஹார்ட்னஸ் டெஸ்டர், ஓகேங்களா. என்ன டெஸ்டர் யூஸ் பண்ணுவோம், இதெல்லாமே நம்ம அந்த ஸ்லைடில் பார்த்துட்டோம். மஸ்ட் மெமரைஸ் டேட்டா நமக்கு 4 kg, ஹார்ட்னஸ் வந்து 4 kg, ஓகேங்களா. ரோச் ஃபைப்ரிலேட்டர் தான் நம்ம ஃப்ரைபிலிட்டி செக் பண்ணுறோம். ஃப்ரைபிலேட்டர் வந்து ஃப்ரைபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எவ்வளோ ரெவல்யூஷன், எவ்வளோ இன்ச்சஸ்ஸு, நாட் மோர் தென் 1% டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, இங்கே பாருங்கள். அன்கோட்டட் டேப்லெட் 15 minutes ஆஸ் பர் யூஎஸ்பி, ஐபி 30 minutes ஆஸ் பர் யூஎஸ்பி, ஓகேங்களா. சுகர் கோட்டட் டேப்லெட் வந்து 60 minutes, ஃபிலிம் கோட்டட் 30 minutes, டிஸ்பர்சபிள் டேப்லெட் வந்து லெஸ் தென் 3 minutes, டிஸ்பர்சபிள் எஃபர்வசன் டேப்லெட் வந்து லெஸ் தென் 3 minutes, சாலிபிள் டேப்லெட்ஸ். அடுத்து எஃபர்வசன் டேப்லெட் லெஸ் தென் 5 minutesனு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. வேரியேஷனாக இருக்குது சம் டேட்டாஸில், ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ட்ரி கோட்டிங் டேப்லெட் பார்த்தோம்னா நமக்கு வந்து இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, 2 hours + 60 minutes, ஆசிட் ப்ளஸ் பேஸ். ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல், ஓகேங்களா, அது வந்து 30 minutes, சாஃப்ட் ஜெலாட்டின் வந்து 60 minutes. சாஃப்ட் ஜெலாட்டின் அதிக நேரம் எடுத்துக்கும் டிசால்வ் ஆகிறதுக்கு. இந்த எக்யூப்மெண்ட் எதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அது என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃபைன், ஓகே. மில்லார்ட் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். சார்பிட்டால், இது ரெண்டுமே வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், ஓகேங்களா. அடுத்தது வந்து சூப்பர் டிஸ்இன்டகிரண்ட் வந்து போகிறதுனால 30 secondsல டிசால்வ் ஆகிடும். இந்த வந்து கர்ன் இன்ஜெக்டர், அது வந்து எதுக்குன்னா ஹைப்போடர்மல் இம்ப்ளான்டேஷன் டேப்லெட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. பக்கல் டேப்லெட் வந்து 15 to 30 minutes வந்து இதோட டைம், டிசால்விங் டைம். சப்லிங்கல் டேப்லெட் வந்து அண்டர் தி டங் வைக்கிறோம், பக்கல் டேப்லெட் வந்து சீக்ஸில் வைக்கிறோம், ஓகேங்களா. ரோச்சஸ், லோசஞ்சஸ் ரெண்டுமே வந்து விக்ஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, கேண்டிஸ், இதெல்லாம் வந்து இது நோ நீட் ஆஃப் யூஸிங் டிஸ்இன்டகிரண்ட், ரைட்டு. காஃப் டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் அது. அடுத்து வந்து எஃபர்வசன் ரியாக்ஷன் அப்படின்னு எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆல்ரெடி இல்லைங்களா. ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் நடக்கும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இதாகும், இதான் உள்ளது. அடுத்தது ஷெல்லாக் அப்படின்னா என்ன பார்த்தோம்னா நமக்கு இட் இஸ் என்ட்ரி கோட்டிங் மெட்டீரியல் ஷெல்லாக்கு. சுகர் கோட்டிங் பண்ணும்போது அது வந்து நமக்கு சீல் கோட்டிங்கில் நமக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா. ஜெயின் வந்து கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்னு, ஓகேங்களா. ஆல்கஹால் சாலிபிள் ப்ரோட்டீன் டெரிவேட்டிவ் ஃப்ரம் தி கார்ன், அதுலேருந்து சோளத்துலேருந்து எடுக்கிறாங்க. ஹெச்பிஎம்சி வந்து நான் என்ட்ரிக் ஃபிலிம் ஃபார்மர், ஹெச்பிஎம்சி வந்து நான் என்ட்ரிக், அது தெரியும். ஹெச்எம்சி தாலெட் வந்து என்ட்ரிக் ஃபிலிம் பாலிமர், அக்ரிலேட் பாலிமர் வந்து என்ட்ரிக் நான் என்ட்ரிக் ரெண்டுமா யூஸ் பண்ணலாம். கனர்போ வேக்ஸ் வந்து பாலிஷிங் யூஸ் பண்ணுறோம், லாக்டலோஸ் டைலுவெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா. டைலுவெண்ட் ஒன்லி லாக்டலோஸ், ஓகேங்களா. மில்லார்ட் ரியாக்ஷன் வந்து இது கூட இன்வால்வ் ஆகிருக்கு. அன்ஹைட்ரஸ் லாக்டோஸ் யூஸ் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷன் நடக்காது, அமைன்ஸ் கூட நடக்கக்கூடிய ரியாக்ஷன். மெக்னீஷியம் ஸ்டீரேட் வந்து லூப்ரிகண்ட் ஆன்டி அட்ஹரண்டாக யூஸ் ஆகுது, லூப்ரிகண்டாகவும் யூஸ் ஆகுது. சோடியம் பைகார்பனேட் வந்து டிஸ்இன்டகிரண்டாக யூஸ் ஆகுது.
டால்க் வந்து டிசன்டகிரண்ட் லூப்ரிகண்டாக யூஸ் ஆகும், கிளைடண்டாகவும் யூஸ் ஆகும், ரெண்டுமே யூஸ் ஆகக்கூடியது டால்க்கு. ஸ்டார்ச் வந்து 5 பர்பஸ் பாருங்கள்: டைல்யூவன்ட், பைண்டர், டிசன்டகிரண்ட், லூப்ரிகண்ட், கிளைடண்ட். மைக்ரோ கிறிஸ்டலின் செல்லுலோஸ் வந்து டைல்யூவன்ட், பைண்டர், டிசன்டகிரண்டாக யூஸ் ஆகுது. சரிங்களா? செல்லுலோஸ் அசிட்டேட் டாலேட் வந்து என்ட்ரி கோட்டிங் பாலிமராக யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவ்வளோதாங்க. டேப்லெட்ஸ்னால் முடிஞ்சுங்க. இந்த ஒரு இதை வச்சு நீங்கள் டேப்லெட்ஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் படிச்சிடலாம். புக் எடுத்து ஒரு முறை பாருங்கள், வீடியோ பார்த்துட்டு புக் எடுத்துகிட்டு ஒரு முறை பாருங்கள், இல்லை டேரெக்டாக டெஸ்ட் எழுதுங்க. என்ன மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுது. எதாவது மறந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டேட்டா மட்டும் புக் எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம், இல்லைனா அந்த ஸ்லைட்ஸே நீங்கள் பார்த்து கூட நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.